நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சார், விஜயை சுற்றி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சிபிஐ வழக்கு, ஜனநாயகன், அதுக்கப்புறமா அவருடைய பர்சனல் இஷ்யூஸ் பல, அது இல்லாமல் அரசியல் சிக்கல்கள் நிறைய இருக்குது. அப்படி பார்க்குறப்போ விஜயை சுற்றி என்ன நடக்குது, என்ன செய்ய போகிறார் விஜய் என்ற ஒரு கேள்வி இயல்பாக எப்படி பார்க்குறீங்க? சொல்லுவாங்க. நம்ம பேசிட்டு இருந்த தருணம் இன்னும் 2-3 நாட்களில் தேர்தல் தேதி வந்துவிடும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லா கட்சியிலும் ரொம்ப பரபரப்பான ஒரு சூழலில் இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி தாவேக்கவும் ஒரு பரபரப்பான சூழல் தான் இருக்கணும். மற்ற கட்சிகளுக்கும் விஜய்க்கும் உள்ள வேறுபாடு என்பது, மற்ற கட்சித் தலைவர்கள் எல்லாமே களத்தில் நிற்கிறாங்க. அது இப்போ திமுகனா ஸ்டாலினும் களத்தில் நிற்கிறார், உதயநிதி ஸ்டாலின் நிற்கிறார், எல்லா அமைச்சரும் களத்தில் நிற்கிறாங்க. இன்னைக்கு அதிமுக எடுத்துகிட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். நேற்று மோடி அவர்கள் வந்தார். எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் அந்த திருச்சி கூட்டத்தில் பார்த்தோம். எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அந்தந்த அலுவலகத்துக்கு வர்றாங்க. இப்போ திமுக அறிவாலயம் பார்க்குறோம். மதிமுக 4 சீட்டு வாங்குறாங்க. அடுத்தடுத்து கம்யூனிஸ்ட்டு எல்லா கட்சிகளும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வைகோ தொகுதி பங்கீடு வந்துட்டார்னா வாங்கிட்டு 3 இடங்கள் நாங்கள் சூரியனில் நிற்கிறோம், ஒரு சின்னம் தனியாக நிற்கிறோம் அப்படிங்கிற வெளிப்படையாக பார்க்கின்றோம். இந்த அதிமுக பக்கம் ஒரு பொதுக்கூட்டத்தில் யார் என்ன பேசினார்கள் வெளிப்படையாக பார்க்கின்றோம். இதெல்லாம் வெளிப்படை நடக்குது. தமிழ் வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 தகவல் வந்துச்சு. ஒன்று, 60 பேரை விஜய் நேர்காணல் பண்ணார். ரைட், ஓகே. இரண்டாவதாக, உங்களுக்கான நிலத்தை விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா சினிமா விட்டுட்டு திரும்ப சினிமாவுக்கு போகிற ஐடியாவே இல்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். இது ரெண்டுமே நியூஸ் கார்டாக பார்க்குறோம். ஓகே. ட்விட்டரில் பார்க்குறோம். சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக எழுதுகிறாங்க. தலைவர் சொல்லிட்டார். யார்கிட்டப்பா சொன்னார்? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னு ஒன்று விஜய் அவர் சொன்னாருங்கிற வீடியோ நான் ரொம்ப எதிர்பார்க்கலங்க. நீங்கள் இப்போ நேர்காணல்கள் நமக்கு தெரியும் ப்ராசஸ் என்னென்று. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. திமுகவா ஸ்டாலின் நடுவில் உட்காந்துருப்பார், துரைமுருகன் உட்காந்துருப்பார், டிஆர் பாலு உட்காந்துருப்பார், மேபி கனிமொழி, பொன்முடி யாராவது அவங்க உட்காந்துருப்பாங்க. அதிமுகவா எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி இப்படி உட்காந்துருப்பாங்க. நமக்கு தெரியும். இந்த கட்சியில் ஒரு நேர்காணல் சொல்லும் பொழுது ஒரு ஃபோட்டோட வீடியோ பார்த்து விஜய் நேர்காணல் இப்படி உட்காந்து ஒரு கேண்டிடேட்டோட பேசினான்னு பார்த்தோமா இல்லை, வீடியோ பார்த்தோமா இல்லை, எதுவுமே நமக்கு தெரியலை சார். அதுக்கு நம்ம நடக்கவே இல்லைன்னு எடுத்துக்க முடியாது. நடந்துச்சு, நம்ம சொல்லுங்கள். நீங்கள் விஜய் வந்தார் சார். விஜய் கரெக்ட், ரொம்ப நல்ல பாயிண்ட். நீலாங்கரையிலேருந்து விஜய் கிளம்பினார். 4 பேர் கேமரா பிடிச்சி நிற்கிறான். எப்போ பார்த்தாலும் அவன் உன்னை எவ்வளோ தான் கேவலமாக பேசுகிறாலும் நான் திருந்தவே மாட்டேன்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் நிற்கிது. ரைட், கேமராவில் எடுத்துருச்சு. பனையூருக்குள் உள்ளே நுழைந்தார். டாப் ஆங்கிள் ஒரு ஷாட், தலைவர் உள்ளே போயிட்டார். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு நான் சொல்கிறேங்க. நீங்கள் இல்லைன்னு நான் என்ன சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தில் எல்லாருக்கும் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். விஜய் நேற்று போய் படுத்து தூங்கினார் நான் சொல்கிறேன். பனையூரில் அவர் யாரையுமே பார்க்கல. அங்கே ரெஸ்ட் எடுத்து போர் அடிக்குதுப்பா, நீலாங்கரையிலேருந்து பீச்செல்லாம் பார்த்துட்டே இருக்கேன், இங்கே பனையூரில் தான் தூங்குறேன். ஏன்னா இந்த கேண்டிடேட்ஸை நீங்கள் உள்ளே யாரையும் பார்க்கல. வெளியே நின்று ஃபோட்டோ பார்த்தீங்க. கையில் பூங்கத்தோடையும் இந்த பக்கம் ஸ்வீட் பாக்ஸோடையும் காத்திருக்கும் கேண்டிடேட்ஸ். இதில் யார் கேண்டிடேட்டு, யார் கூட வந்து சார்? 40 உதேசி பட்டியல் வெளியிட்டாங்க சார். 40 வேட்பாளர் அஃபிஷியலாக வந்துருக்கா? இல்லை, செய்திகளில் தகவல் நீங்கள் சொல்லுங்க. இது தகவல் வெற்றி கழகத்திலேருந்து வெளியே வாங்க தயவு செய்து. நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேங்க. நேற்று நான் பார்த்த ஈசிஆர் சரவணன், நான் சொல்கிறேன், ஷோலிங்கல்லூர் ஈசிஆர் சரவணன், அம்பத்தூர் பாலமுருகன், புதுக்கோட்டையில் அறந்தாங்கி பர்வேஸ், தஞ்சாவூர் கிழக்கு தஞ்சாவூர் இவர் இன்னொரு சரவணன், தஞ்சாவூர் சரவணன், இப்படி பெயர்களை அஃபிஷியலாக நீங்கள் சொல்லுங்கள். நான் ஓகே, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, நான் எதுவும் நடக்கலன்னு சொல்கிறேங்க. விஜய் நேர்காணல் பண்ணாருன்னு ஒரு கதையை கொடுத்துட்டு உங்களுக்காக தான் நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற சொல்கிற கதைகள் இருக்குல்ல, அந்த கதைகளை எதுக்கு நீங்கள் சொல்லிட்டு அது வெளிப்படையாக எப்போ தான் நீங்கள் வருவீங்க நான் கேட்குறேன். நீங்கள் எல்லாத்தையுமே மூடி மறைச்சு ரகசியமாக பண்ணுறதுக்கு ஆடியோ லான்ச்சா இது? ஐயோ, படத்தோட சீன்ஸ் 2 சீன் வெளியே கசிஞ்சிருச்சு சார், அது போனால் பெரிய பிரச்சனை ஆகிடும். அது கிடையாது. இது அரசியல் கட்சி. முதல்ல வெளிப்படைத்தன்மையை உங்கள் கட்சியில் கொண்டு வாங்கன்னு சொல்லி நேர்காணல் தானே பண்ணுறீங்க. இல்லை நீங்கள் வர்றவங்கள்ட்டெல்லாம் புஷியான 3 கோடி கேட்குறது வெளிப்படையாக வாங்குறாரா? அதை ஏதாவது ஃபோட்டோ யாராவது பிடிச்சிட்டு இருக்காங்களா? இல்லை. அது நடக்குது, ஓகே. அதை வெளியே யாரும் சொல்ல போகிறது கிடையாது. இல்லை, அப்படி இருக்கும்பொழுது வெளிப்படையாக விஜய் அவர்கள் நேர்காணல் செய்தார். இந்த கேள்விகளை விஜய் கேட்டார். தஞ்சாவூரில் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள், தஞ்சாவூரில் இருக்கிற மையமான பிரச்சனை என்ன, எதை முன் வச்சு நம்ம பிரச்சாரம் பண்ணணும், தொகுதி சார்ந்த சில கேள்விகளை கேட்டார். பணம் நீ செலவு பண்ணி வைப்பான்னு கேட்டார். அந்த சமூக ரீதியாக அங்கே எப்படி இருக்கிறாங்க, மக்கள் உங்களை ஆதரிப்பாங்களான்னு கேட்டார். மற்ற கட்சியோட பலம் என்ன, இதெல்லாம் ஓகே, பரவாயில்ல. இதோட பேர் நேர்காணல். நீங்கள் இப்போ திமுக சில நேரம் உதயநிதி ஸ்டாலின் எடுத்து உட்காந்துருப்பார். உங்களை சிரிச்சு ஏதாவது ஒரு வீடியோவாவது வரும், உதயநிதி சண்டைக்கான கேள்வி கேட்டு அவங்க செலக்ட் பண்ணுற மாதிரி. இன்னொன்று, நீங்கள் மொத்தம் எத்தனை விருப்ப மனுக்கள் வாங்கினாங்க முதல் நாள் தமிழ் வெற்றி கழகத்தில்? கிட்டத்தட்ட 50,000 சொன்னாங்க. அதுவும் தகவல் தான், நமக்கு தெரியாது. முதல் 1 மணி நேரத்தில் 10,000 மனுக்கள் விட்டு தீர்ந்தது. சுற்றி இருக்க அக்கம் பக்கத்தில் இவங்களோட பெரிய ரோதனையாக இருக்குது, தயவுசெய்து விரட்டி விடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த நாள் அதனால் நீங்கள் யாரும் வராதிங்கப்பா, ஆன்லைனில் எடுத்து ஃபில்அப் பண்ணி அனுப்புங்கப்பா.
முதல் நாள் நடந்தது அப்பட்டமான விற்பனை, 100 ரூபா ஒரு ஃபார்ம். ஆமாம். அதனால தான் சொன்னாங்க ரோட்டில் போகிறவங்களுக்குலாம் ஃபார்ம் கொடுக்குறோம் பாருங்கள். நான் நினைக்கிறேன் ரோட்டில் போகிறவங்க எதுக்கே ஃபார்ம் வாங்கணும்? இதில் மெம்பர்ஷிப் ஃபார்மா? தேர்தலில் போட்டி போட போகிற ஃபார்மு. அங்கே வந்து காய்கறி விற்கிறவர் போய் தேர்தல் நிற்க போகிறேன்னு சொன்னாரா? இன்னும் எல்லாருக்கும் ஃபார்ம், எல்லாரும் 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணேன்னு சொல்லு. அதை வச்சு அன்றைக்கி 50 லட்ச ரூபா சம்பாரிச்சேன்னு சொல்லு. ரைட். அதுக்கடுத்த ஃபார்ம் 50,000 ஃபார்ம் முதல் நாள் மட்டுமே கணக்கு வச்சுக்கலாம். மற்ற நாள் கூட ஆன்லைன் நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கலாம், தகவல் படி போகலாம். அதில் வந்து 10,000 விருப்ப மனுக்கு கட்டணும். தாக்கல் பண்ணும்போது எத்தனை மனுக்கள் திரும்ப வந்துச்சு? 234 தொகுதிக்கும் உங்கள்கிட்ட மனுக்கள் முதல்ல திரும்ப வந்துச்சா? அதுக்கு எதாவது சொன்னீங்களா? தெரியாது. ப்ரூஃப்னு சொல்லிட்டு ஒரு 10 பண்டில் வச்சு 10 பண்டில் 20 பண்டில் வச்சு ஃபோட்டோ ஒன்று போட்டாங்க. அதில் என்ன தொகுதின்னு தெரியாது. அந்த ஒரு தொகுதிக்கு ஒருத்தர் வந்தாலும் 2 பேர் வந்தாலும் 3 பேர் வந்தாலும் தெரியாது. இப்போ நேற்று வந்தவங்க என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்த ஆட்களை புசியானந்தே ஃபில்டர் பண்ணி ஒருத்தரை உள்ள அமிச்சார். இது பேர் என்ன நேர்காணலுங்க? மாடச்செலர் அதான் பண்ணாங்க. மாடச்செலர் ஏற்கனவே லிஸ்ட் எழுதி 19 பேரை டைப் பண்ணி விஜய்கிட்ட அழகாக கையெழுத்து வாங்கிட்டு, சார் மாவட்ட செயலரை விஜய் தேர்ந்தெடுக்கிறார். என்னதை தேர்ந்தெடுப்பீங்க? போனதே ரேஸில் ஓடுறதே ஒரு ஆள், அந்த ஆள் தான் முதல் ப்ரைஸ் வாங்குவார். அது எப்படி வந்து நேர்காணல் ஆகும் முதல்ல? ஸோ இதில் ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டாங்க. நீ தான்ப்பா 51க்குன்னு சொல்லிட்டாங்க, நீ தான்ப்பா சோழனுக்கு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன நேர்காணல் செய்தார்னு ஒரு கேள்வி இருக்குது. உண்மையில் அதனால தான் நான் சொல்கிறேன். சரி, இன்னொன்று, விஜய்க்கு நேர்காணல் பண்ணுறதுக்கு விஜய்க்கு முதல் விஷயம் தெரியணும்ல. நான் இப்போ இந்த கேள்விகளை கேட்டல பதில்களா, தலைவரே இருங்க தலைவரே, தஞ்சாவூரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் தலைவரே. ஜான், தஞ்சாவூரை பற்றி ஒரு 4 பாயிண்ட் எழுதிட்டு வாங்க. இவர் தான் கேட்குறாரு. இப்போ தானே சொல்லுவார் விஜய், வேறு என்ன சொல்லுவார்? நான் தஞ்சாவூருக்கு வந்துட்டு, நான் இப்போ தான் சார் வந்துட்டு போனீங்க நீங்கள் அந்த நெல். ஆமாம், கரெக்ட். நெல்லை பற்றி துண்டு போட்டு வந்தால, பச்சை துண்டு போட்டு அந்த ஊர் தானே அது? அந்த ஊர் தான் சார் அது. ரைட், ஓகே. இதுதான் விஜய். நீ விஜய் ஏதோ பெருசாக அறிவாளி மாதிரியும், இங்கே எதிர்த்தாப்புல உட்காந்து அவரோட அறிவாளி மாதிரியும் 2 பேர் 2 ஆச்சரியக்குறிகளை உட்காந்து பேசுகிறது. அதனால தான் அவங்க வெளியே போடல எனக்குறது தெரியல. அதனால் இந்த கட்சியில் உண்மையிலே நேர்காணல் நடந்ததா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அடுத்ததாக இவர் சிபிஐயில் கூப்பிட்றாங்க. எனக்கு வந்து 2 கோரிக்கை வச்சார். நான் டெல்லிக்கு வர முடியாது, சென்னைக்கு வர முடியுமா? சென்னை அதெல்லாம் வைக்க முடியாது, நீங்கள் டெல்லிக்கு தான் வரணும். இந்த கேஸ் வந்து அங்கே தான் இனிமேல் ஹேண்டில் பண்ண போகிறோம், அங்கே வந்துடுங்க. எனக்கு ஒரு 5 நாள் பிரேக் கொடுங்க, 5 நாள் கழிச்சு நான் வரேன், இல்லை 10 நாள் கழிச்சு வரேன்னு சொல்லி சொன்னார். நான் என்ன சொல்கிறேன், 10 நாள் என்ன விஜய் பண்ணுறாரு? இப்போ என்னென்னா, இவங்க ஏதோ சிபிஐக்கு போயிட்டா என்டிஏல வளைக்கிறாங்க அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு நெரேட்டிவ் ஒரு 4-5 நாள் ஓடிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் ஓடாமல் இருந்து ஓடிட்டு இருக்கு. பவன் கல்யாண் பேசிவிட்டார், என்டிஏவிற்குள் விஜய் வருவாரா, மோடியே பேசுகிறார், அமித்ஷாவை கேட்கிறார், இப்படிலாம் ஒரு கதை ஓடிட்டு இருக்கு. முதல்ல இதெல்லாம் நடந்தது உண்மைதான். ஒரு காலத்தில் விஜயை வரிஞ்சு கட்டி எப்படியாவது உள்ளே கொண்டு வாங்க. கரூரோட ஸ்டாம்பீடில் இன்னும் சொல்லப்போனால், ரொம்ப பச்சையாக சொல்லப்போனால், அந்த 41 உயிர்கள் மேல் ஏறு நின்று அவரெல்லாம் கூட்டணி அமைக்க பார்த்தார்கள். அதுதான் நடந்தது. எடப்பாடி பழனிசாமி வந்து சட்டமன்றத்துக்குள்ளே பேசுகிறாரு, வெளியே பேசுகிறாரு, நயினா நாகேந்திரன் பேசுகிறாரு, அண்ணாமலை பேசுகிறார், தமிழ் சுந்தரராஜன் பேசுகிறாரு, இங்கிலீஷ் சேனல்ஸ்லாம் உட்காந்துக்கிட்டு திஸ் ரைட் டைம் டு பிரிங் விஜய் அண்டர் என்டிஏங்கிறாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. விஜய் போகலை ஃபார் சம் ரீசன். இப்போ நடக்கிறதுங்கிறது விஜய் தரப்பிலிருந்து ஜான் ஆரோக்கியசாமி செய்கின்ற சித்து விளையாட்டு. அவர் என்ன பண்ணுறாரு, எல்லா பக்கமும் பரப்பிடுங்க இந்த செய்தி. என்னங்க, என்டிஏவில் விஜய் கூப்பிட்டாங்க, ஆனால் விஜய் போகலை. சிபிஐ கூப்பிட்டதுங்கிறது யதார்த்தமான தேதி. இப்போ மாதம் உன்னை கூப்பிடுவேன் வா. இதை பயன்படுத்திக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா உங்களை வந்து வளைச்சிருவாங்க. அப்படி வளைச்சிருவோன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா நேற்று கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ 15ஆம் தேதி வாங்குறாங்கல்ல, அது மாதிரி இன்றைக்கே வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அந்த நோக்கம்லாம் இல்லை. இந்த விசாரணைக்கு நாங்கள் தொடர்ச்சியாக விசாரணை பண்ணிட்டு தான் இருப்போம். சாட்சியாகவோ இல்லை வந்து நீ குற்றம் சாட்டப்பட்ட நபராக மாற போகிறேங்கிறது நமக்கு தெரியாது. மேபி அவங்க சொல்கிறாங்க சார்ஜ் ஷீட்டில் பேர் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது நடக்கலாம். பட் ஆனால் இது இவங்க சரியாக பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, என்டிஏக்குள்ளே எங்களை அழைக்கிறாங்க, என்டிஏக்குள்ளே கூப்பிட்றாங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப சிங்கம் மாதிரி தனியாக நிற்கிறோம், நாங்கள் பாருங்கள் தனிச்சு தான் நிற்கிறோம் அப்படியே ஒரு நெரேட்டிவை உருவாக்குறதுக்காக இந்த கும்பல் என்ன பண்ணது, தொடர்ச்சியாக செய்தியில் கசிய விடுது. நேற்று ஒரு செய்தி, ஜான் ஆரோக்கியசாமி வந்து அவர் தான் அரணாக நிற்கின்றார். விஜய்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அது பொலிட்டிக்கல் சூசைடாக இருக்கும், அதை கூட சொந்தமாக பேச மாட்டேங்கிறாங்க. அது நான் ஒரு வாரத்தில் பேசினேன். விஜய் வந்து பாஜகவுக்கு போனாங்கன்னா அது பொலிட்டிக்கல் சூசைடாக முடியும், அவர் கேரியர் காலியாகும்னு சொல்லி பேசினேன். அதே அப்படியே அவர் ஜான் பேசினாரா, அது உங்கள் நியூஸ் கடை ஒரு முன்னணி ஊடகம் ஒன்று போட்டு வச்சுருக்கிறாங்க. இதுதான் அவங்க நடக்குது. மறுபடியும் பர்சனல் லைஃப்பில் அவர் வேற ஒரு முடிவு எடுத்து போயிட்டுருக்காரு. இது எண்டுக்கு வரணும்னு நினைக்கிறாரு. வேற ஒரு லைஃப்பை நோக்கி அவர் போகணுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாகவே இருக்கார். வேற ஒரு லைஃப்னா சார் புரியலைங்களா? அவங்களை கல்யாணம் பண்ணிடுவார் அவர் கூடி சீக்கிரம். ஏங்க இந்த மனுவெல்லாம் வந்து எங்கேருந்து வருது? நீங்கள் திமுக சதி, பாஜக சதி, நாம் தமிழர் சதி. விஜய் அவராக இந்த மனுவை வெளியே கசிய விட்டார். விஜய் தான் வெளியே விட்டார், வேறு யாருமே இல்லை. விஜய் தரப்பில் இருக்கிறவங்க தான். ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சுற்றறிக்கை விடுறாங்க, ஊடகவாதங்கள் யாரும் பங்கேற்க வேண்டாம். எதுக்காக விடுறீங்க? அந்த நேரத்தில் ஏதாவது கான்ட்ரோவர்சிஸ் போச்சா? யூஸ்வலாக கான்ட்ரோவர்சி ஏதாவது போச்சுன்னா நீங்கள் என்ன சொல்ல, 2 நாளைக்கு முன்னாடி இந்த மனுவாருக்கு 2 நாளைக்கு முன்னாடி யூஸ்வலாக எந்த நேரத்தில் எங்களுக்குலாம் தடைப்படும், நான் கட்சியில் என்ன தடைப்படுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிரதர் பாஜக பற்றி பேச வேண்டாம்,
அதனால் கொஞ்ச நாள் பேசாமல் இருங்க, திமுக பற்றி கொஞ்ச நாள் பேச வேண்டாம், பேசாமல் இருங்க, இப்படி சொல்லுவாங்க. சில இஷ்யூஸில் சார் வந்து அதானி ஊழல் பற்றி பேசுகிறாங்க, கொஞ்ச நாளைக்கு பேச வேண்டாம், இப்படி தான் தடை போடுவாங்க. கட்சியிலே சொல்லியிருக்காங்க. ஆமாம், நான் கேட்டிருக்கேங்க. எங்கள் அதானி ஊழலை பற்றி எல்லாரும் இப்போ நீங்களே கேள்வி கேட்டிருக்கீங்க. அதானி ஊழல் பற்றி எனக்கு கேட்குறாருங்க அவர். நான் சொல்லணுமா வேண்டாமா? பேசணும் பிரதர், நிறைய விஷயம் பேசணும், இப்போக்கி பேசாதீங்க, இப்போக்கி பேசாமல் எப்போ தான் பேசுவேடி. அதனால் அந்த மாதிரி தடை போடுவாங்க. இப்போ குறிப்பாக சிபிஎஃப்சி சிபிஐ குறித்து பேச வேணாம் தடை போட்டாங்க. இப்போது அதனால் அமைதியாக கரூர் போது 1.5 மாதம் கட்சிக்கு மொத்த கட்சியும் தலைமறைவு லீவ் விட்டாங்க. யாரும் எதுவும் பேசாதீங்க, எங்கேயும் போகாதீங்க, இப்போ சிபிஐ சிபிஎஃப்சி குறித்து பேசாதீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி கட்சி போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து திரும்ப எல்லாரும் ரிட்டர்ன் ஆகி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டிபேட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு ஒரு சுற்றறிக்கை வருது, யாரும் கூட விவாதங்களில் பங்கேற்க வேண்டாம். அப்போ 2 நாள் கழிச்சு ஒரு மனு வரப்போகுதுங்கிறது விஜய் தரப்புக்கு தெரியும். இன்னொன்றுங்க, இது 2 தரப்பு ரிலீஸ், எனக்கு தெரிஞ்சு 3 பேர் ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஒன்று கோர்ட்லேருந்து வெளியே வந்திருக்கணும், அதில் கோர்ட் சீல் இல்லை. இப்போ கோர்ட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சங்கீதா ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க அதை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா முதல்ல ப்ரெஸ்கிட்ட கொடுத்து அதை அடித்து காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போயிருக்கலாம். அவங்க அந்த நோக்கம் இல்லை. 3வது தரப்பு விஜய் தரப்பு அதை வாங்கி அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் ஒரு எந்த இடத்துக்கு போகிறாரு. சங்கீதா கேட்குறது என்ன, உரிமையாக அவர் சில விஷயங்களை கேட்குறார். என்னோட உரிமை, என்னோட ஜீவனாம்சம், என்னோட உரிமை, அந்த உரிமையை நான் கொடுக்க மறுப்பேன், நான் கொடுக்க மாட்டேன். நான் வீட்டை உன்னை எப்படி கொடுமைப்படுத்துறேனோ அதே மாதிரி தான் நீ வெளியே உனக்கு நிம்மதியாக இருக்க விட. இன்னமும் அதே வீட்டோட வெளியே போக சொல்கிறாருங்க. அவங்க இன்னொரு மனு போடுறாங்கல்ல, வீட்டோட வெளியே போங்கிறாரு மனைவியை. அதே வீட்டில் தான் அவங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்க. இப்போ வீட்டோட வெளியே போக, இந்த மனு போட்டியில் வீட்டோட வெளியே போங்கிறாரு. அந்த ஸ்டாண்டோட இன்னும் மோசமாக விஜய் போய் கொண்டிருக்கிறார். இந்த கேஸில் அவர் என்ன யோசிக்கிறாரு, அவங்க வந்து ஒரு ஹையர் காம்பன்சேஷன் கேட்குறாங்க. இந்தியன் கோர்ட்ஸில் அந்த காம்பன்சேஷனுங்கிறது அவ்வளோ ஒத்துக்காமல் போகலாம். அப்போ நம்ம குறைச்சி என்ன பேச முடியுமோ பேசலாம். லீகல் செப்பரேஷனுக்கு அப்புறம் புதிய வாழ்க்கையை நோக்கி போகலான்னு அவர் நினைக்கிறார். அதுதான் அவருடைய திட்டம். விஜயோடைய திருமணங்களை இந்த ஆச்சரியக்குறிகள் பார்க்கலாம், அதை கொண்டாடுவாங்க. சில பேர் புதிய அண்ணி கிடச்சிட்டாங்கன்னு கூட சொல்லுவாங்க. இதை நோக்கி அவர் போகிற வாய்ப்புகள் அத்தனையுமே. ஓகே சார், இந்த பர்சனல் இஷ்யூஸ்னால விஜய்க்கு பெருசாக ஓட்டில் வந்து குறையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரோரல் பாலிடிக்ஸில் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, நிறைய தலைவர்கள் மேலே இதெல்லாம் இந்த மாதிரியான அலிகேஷன்ஸ் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படி இல்லைங்க, அலிகேஷன்ஸ் இருக்குங்க. ஆனால் இப்போ நீங்களே சொல்கிறாங்க, கலைஞருக்கு எத்தனை மனைவி தெரியுமா? கலைஞரோட எந்த மனைவியும் கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் கேட்கலாம். ஓகே, நீங்கள் இல்லை மற்ற நீங்கள் யாரெல்லாம் கான்ட்ரவர்சிஸ் சொல்கிறீங்களோ அந்த சினிமாவில் இது நடந்திருக்கு, பார்த்துருக்கோம். அரசியல் வாழ்க்கையில் இந்த மனைவி போய் டைவர்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறது இல்லை. அது ஒன்று. இன்னொன்று, விஜய் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற விதம், நான் பெண்களுக்கு பாதுகாவலன். இப்போ இதெல்லாம் சொல்கிறேன், நான் தாய்மாமன், நான் அண்ணன், நான் சகோதரன், இதெல்லாம் சொல்கிறார் இல்லையா? நான் தான் உங்கள் தம்பி, நான் தான் உங்கள் அண்ணன், எல்லாம் சொல்கிறார் இல்லையா? அப்படி சொல்கிற விஜய், பெண்களை மதிக்கக்கூடிய ஒருவராக தன்னை காட்டிக்கொள்ளும் விஜய், தன்னோட வீட்டில் இருக்கிற சக மனுஷியை மதிச்சாரா இல்லையாங்கிறதான் கேள்வி. நீங்கள் மனைவிங்கிறதெல்லாம் அடுத்ததுங்க, மனைவி காதலிங்கிறதெல்லாம் அடுத்தது. ஒரு சக மனுஷன் என் வீட்டில் இருக்காங்கப்பா, அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தேன், அவங்க வெளியே போனான்னு நினச்சாங்களா, வெளியே போயிட்டு வந்தாங்க. நீ வெளியே போகக்கூடாது, நீ என்ன மீறி எப்படி வெளியே போவ, உன் கார் சவி பிடுங்கி வைப்பேன், இதெல்லாம் என்னங்க அது? அப்போது இதை பார்க்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஓட்டுகள் குறைஞ்சதாக குறையலாங்கிறதுக்கு நல்ல உதாரணம். நீங்கள் வந்து விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடிய திருமணமான பெண்கள்கிட்ட நீங்கள் பேசுங்க. நீங்கள் விஜய் கூட்டத்தில் வரவங்கள்ட்ட பேசாதீங்க. மற்றவங்கள்ட்ட வீட்டில் அவங்க எல்லோரும் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. நாங்கள் வந்து உண்மையிலேயே அந்த மனு போடும் போது கூட திமுக சதின்னு நாங்களாம் நினச்சோம். திமுக தான் சதி பண்ணிட்டாங்க வழக்கம் போலன்னு சொல்லிட்டு நாங்களாம் அப்படி தான் யோசிச்சுட்டு வந்தோம். ஆனால் என்னைக்கு இவர் வந்து அவங்க திருமணத்திற்கு இவங்க இந்த நடிகையை கூட்டிகிட்டு வந்த பிறகு விஜய் எவ்வளோ மோசமானதை புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நம்ம நின்று பேச வேண்டியது சங்கீதா அவர்கள் பக்கம் தானே தவிர விஜய் பக்கம் அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு தலைவனுக்கு எப்படி ஓட்டு போட முடியுங்கிறது இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய இறங்கு முகம் தான். இந்த மிக குறிப்பாக பெண்கள் மத்தியில் அது நடந்திருக்கு. இதை வந்து திசை திருப்பறதுக்கு தான் இவர் வந்து மகளிர் கூட்டம் ஒன்று போட்டு நான் வந்து நலத்திட்ட உதவிகள் அறிவிக்கிறேன், இல்லை வந்து நான் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறார். சார், இதில் கூட்டத்தில் விஜய் பேசுகிறப்போ ஒர்த்தில்ன்ற ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. அதுவுமே ஒரு பெரிய சர்ச்சையாக மாறிடுது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து விஜய்க்கு அந்த பர்சனல் இஷ்யூஸ் வந்து பெரிய நெருக்கடியை கொடுக்குது. அதுக்கு பின்னாடி இருந்து இயக்கிறது திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவை ட்விட்டரில் சோஷியல் மீடியாஸில் செட் பண்ணுறாங்க. விஜய் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, ஒன்று ஒர்த்தில்லை அப்படின்னு விஜய் சொன்னது யாரை இல்லை எதை அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. நீங்கள் நான் இப்போயும் சொல்கிறேன், விஜயோடைய ஒட்டுமொத்த லைஃப்மே ஸ்கிரிப்டட் தான். விஜய் வந்து என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஸ்கிரிப்டட் தான். அந்த பேப்பரை பார்த்து மேனிஃபெஸ்டோ படிச்சிடலாமாப்பான்னு சொல்லி தான் படிக்கிறார். படித்து முடிச்சோன்னா இந்த விஷயம் சொல்லும் பொழுது இப்போது ஒரு பர்சனலாக ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, அதை பார்த்து நீங்களாம் ஹேர்ட் ஆகிறீங்க, நீங்கள் ஹேர்ட் ஆகிற பார்த்து நான் ஹேர்ட் ஆகிறேன், அவ்வளோ ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது அந்த பேப்பரில் இல்லை, விஜய் மனசில் தான் பேசுகிறார். ஜானகி சாமி என்ன சொல்லியிருப்பார், சார் இது ரொம்ப நெகட்டிவாக போயிடுச்சு, இதுக்கு நீங்கள் ஏதாவது பதில் சொல்லணும் சார், நீங்கள் அதனால் கொஞ்சம் ரொம்ப பூசி முடிக்க ஏதாவது சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இயல்பாக தன்னுடைய மனதிலிருந்து விஜய் பேசுகிற வார்த்தையை தான் பார்க்குறேன். ஓகே, இப்போ அந்த நேரத்தில் தன்னுடைய குடும்பத்தின் மீதான மதிப்பீடுங்கிறது இது ஒர்த் இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்னென்னா அப்போது இவங்க வாழ்ந்த வாழ்க்கையை ஒர்த் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரா,
இல்லை பசங்களை அவரோட பையனையும் பொண்ணை ஒருத்தலன்னு சொல்லி சொல்கிறாரா, இல்லை மனைவியே ஒருத்தலன்னு சொல்லி சொல்கிறாரா அப்படின்னா இவர் அதுதான் சொல்கிறார். இதெல்லாம் பெரிய ஒருத்தே இல்லாத விஷயம், இதெல்லாம் இதுவே பெருசாக எடுக்கிறீங்க அப்படிங்கிறது அவருடைய பார்வை. நிறைய பேர் கேட்குற கேள்வி, இந்த நேரத்தில் தேர்தல் சமயத்தில் ஏன் அந்த மனு வந்துச்சு, திமுக சதியான்னு நீங்கள் கூட கேட்குறீங்க. சங்கீதாவுக்கு விஜய் மீதான மதிப்பீடு நீங்கள் இது சொன்னால் கூட சில பேருக்கு கோவம் வரும். இப்போ நான் என்னோட உதாரணமாக எடுத்துக்கிறேன், நான் என்ன சும்மா உதாரணமாக வைக்கிறேன். நான் வந்து வேற ஒரு பொண்ணோட தொடர்பில் இருக்கேன், என் மனைவி அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் ஒரு அரசியலில் ஒரு தலைவனாக இருக்கேன். என் மனைவி என்ன சொல்லுவாங்க, நீ வீட்டிலேயே கிழிச்ச கிளி 10 அதெல்லாம் சொல்லிட்டு ஊரில் போய் கிழிக்க போறியா, எந்த ஒரு பெண்மணியாக இதான் கேட்பாங்க, நார்மலாக கேட்பாங்க இல்லையா. இந்த நேரத்தில் இல்லைம்மா நான் அரசியலில் போகிறேன், நான் வந்து தேர்தல் சமயம், டேய் நீ நிப்பாட்டுன்னு தான் சொல்லி சொல்லுவாங்க. நீ என்ன இப்போ பெருசாக கிழிச்சிட்ட, நீ எந்த ஏமாதிட்டு தெரிகிற, நீ இங்கே ஏமாதிட்டு தெரிகிறவன் ஊரில் போய் யாரை ஏமாற்ற போகிறேன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அதே மாதிரி சங்கீதா அவர்களுடைய விஜயின் மீதான மதிப்பீடுங்கிறதும் அப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால இது தேர்தல் சமயம், இன்னும் கொஞ்ச நாள் தேர்தல் வரப்போது, உங்கள் வீட்டுக்காரர் சிஎம் ஆக போகிறாருன்னா சிரிப்பாங்க அவங்க. இன்னொன்று, திமுக இதில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே திமுக வந்து கரூர் சம்பவத்திற்கு பிறகு நம்ம எது பண்ணாலும், நம்ம நல்லது பண்ணாலும் நம்ம மேலே பழி தூக்கி போடுறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது. அதனால் விஜயை நம்ம பேசாமல் விட்டுருவோம், விஜய் பக்கமே போக வேண்டாங்கிற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் எது நடந்தாலும் நம்ம திமுக மேலே பழி சுமத்துறான்னு சொல்லிட்டு திமுக போய் அதில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து இதை ரொம்ப திட்டமிட்டு ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. தாவே கூட சில பிரபலமான ஐடிஸ் நான் முன்னாடி சொன்னேன், நீங்கள் அவங்க ஊடக விவாதங்களில் சிபிஐ பற்றி சிபிஎஃப்சி பற்றி பேசாதீங்கன்னு கட்டுப்பாடு விதிக்கப்படுது. இன்றைக்கு வரைக்கும் யாருமே பேசலை. செயல் வீரர்கள் கூட்டத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், யாரும் மறந்து கூட பாஜகங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. ஆதவ ஒரிஜினல் லைட்டாக ஆரம்பித்தார், சிபிஐன்னு ஆரம்பித்தார். சிபிஐக்கு அங்கே அண்ணே போகும்போது அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு ஒரு 7 பேர் வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு போனான்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார். ஸோ பாஜகங்கிற வார்த்தையை மறந்து கூட நீ சொல்லலை. இந்த மனு ரிலீஸ் ஆகுது, ஒரு மணி நேரத்தில் ஒருத்தர் ட்வீட் எழுதுறான். அந்த கட்சியில் முக்கியமாக ஐடி விங்கில் இருக்கிற ஒருத்தர், இது மாதிரி பல பேர் இதே டூல் கிட் மாதிரி எழுதுறாங்க எல்லாரும். கரூர் சம்பவத்தில் எங்களை முடக்க பார்த்தீர்கள், சிபிஐ விசாரணை எங்களை அடக்க பார்த்தீர்கள், ஜனநாயகனை ரிலீஸ் செய்ய விடாமல் எங்களை தடுக்க பார்த்தீர்கள், இப்பொழுது எங்கள் வீட்டிலும் கை வைத்து விட்டீர்களா திமுக அரசாங்கே ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ இவ்வளோ நாள் உன்னோட சொந்த ஜனநாயகன் பிரச்சனைக்கு நீ குரல் கொடுக்கல. நீங்கள் அதாவது பிஜேபி ஃபியர்ஸ் ஜனநாயகன்னு எந்த பொறுப்பில் இல்லாத ஐடிஸ் எழுதுச்சு, அது வேறு. பொறுப்பில் இருக்கிற ஐடிஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருமே எதுவுமே எழுதலை. இன்றைக்கு வரைக்கும் ஜனநாயகன் பற்றி பேசியே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் சிபிஐ பற்றி பேசியிருக்கே மாட்டான். எனக்கு திடீர்னு கிளம்புறான். அப்போ எங்கேருந்து கிளம்புறான் இவன்? அப்போ இவங்களாம் ரொம்ப திட்டமிட்டு இந்த வேலையை செய்யுங்க. நீ டேரெக்டாக போய் திமுக செய்ய சொன்னால் புரியாது மக்களுக்கு. அப்போ கரூர் வந்து கிளப்பி விடு. ஓகே, இதை ஜானும் ஜெகதீஷும் ரொம்ப தெளிவாக அந்த வேலையை பண்ணுறாங்க. ஓகே சார், இன்னொரு பக்கம் என்னென்னா விஜய் 2 தொகுதியில் நிற்க போகிறாரு. தனி நபராக விஜய் வந்து 2 தொகுதியில் நிற்க போகிறாரு. ஒன்று பெரம்பூர், இன்னொன்று வந்து திருச்சி கிழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 தொகுதி விஜய் தேர்வு பண்ணதுக்கான காரணம் என்ன? 2 தொகுதியிலும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் சொல்கிறேன் இல்லை, என்னோட பாயிண்ட் இதுதான். நீங்கள் அது மேபி வேட்பாளர் அறிவிப்பு பட்டியல் இருக்கான்னு பண்ணி பார்க்கலாம். விஜய் நிற்கவே மாட்டார். நீங்கள் திருச்சி கிழக்க விஜய் தேர்ந்தெடுக்கிறான்னு சொல்லி சொன்னீங்கன்னா கேஎன் நேரு திட்டமிட்டு அவர் காலி பண்ணுவார். பெரம்பூர் இருந்தீங்கன்னா சேகர்பாபு அதை பண்ணுவார். நீங்கள் எந்த தொகுதியில் நீங்கள் வந்து ரொம்ப திமுக ஸ்ட்ராங் இல்லாத ஒரு தொகுதியில் பண்ணிங்கன்னா கூட முதலமைச்சரோட உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லுவார், விஜய் எங்கே காலி பண்ணுங்க, இது நடக்கும். அதனால் இது ரெண்டுமே கதைகளாக தான் எனக்கு தெரியுது. அதனால் என்னுடைய பாயிண்ட்டு, விஜய் இந்த தேர்தலில் நிற்கவே மாட்டாருங்கிறதான். இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் எப்படி 160 சீட்டு ஜெயிக்க போகிறோம், ஜெயித்த பிறகு அண்ணன் முதலமைச்சர் ஆயிடுவார், ஏன்னா அவர் தான் மக்கள் முதலமைப்பாளர், ஏற்கனவே நாங்கள் கேம்பெயின்லாம் பண்ணிட்டோம், அவரை வச்சுட்டு அவர் முதலமைச்சர் ஆக்கிட்டு 6 மாதம் கழிச்சு நாங்கள் யாராவது ராஜினாமா பண்ணுவோம், 6 மாதம் கழிச்சு நடக்கிற தேர்தலில் ஜெயிச்சு வந்துவார். இப்படி ஒரு கதையை கட்டுற சூழல்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உண்மையான காரணம் என்பது, தோற்றுப்போன ஒரு நடிகராக விஜய் மறுபடியும் சினிமாவிற்குள் போக விரும்பவில்லை. நீங்கள் கண்டிப்பாக சினிமாவுக்கு போகிறார் அவர். இது எல்லாமே பொய், நான் கேரியர் விட்டுட்டு வந்துட்டேன், உங்களுக்காக தான் விட்டுட்டு வந்துட்டேன். நான் இன்னொன்று கேட்குறேன், அவர் சொல்கிறார்ல எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து, எதை விட்டுட்டு வந்தார் விஜய்? நீங்கள் சொல்லுங்களேன். குடும்பத்தை, சினிமாவை, குடும்பத்தை விட்டுட்டு வரலங்க. குடும்பத்தாக இவர் குடும்பத்தின் வந்து போதுசாமி கிளம்புன்னு சொல்லி தன்னோட உச்ச நடிகராக கரியரின் உச்சம் ஆமாவா இல்லையாங்கிறது நீங்கள் ஜூன் மாதம் ஜூலை மாதத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்னத்தை விட்டுட்டு வந்தீங்க? ஏதோ நான் போனால் எனக்கு பழைய சோறு தான் கொடுப்பாங்க, இனிமேல் எனக்கு சாப்பிட்றதுக்கு வசதியே இல்லை, நான் வந்து ஒரு 100 சோர் ட்ரெயினில் போகிறேன், இனிமேல் நான் பிளாட்ஃபார்மில் தான் படுத்துங்க போகிறேங்கிற அளவுக்கு நீங்கள் பில்டப் கொடுக்குறீங்க. அது எல்லாம் எதுவுமே இல்லை. விஜய் செல்வ செழிப்போடு எப்பயுமே இருக்கார், எப்பயுமே இருப்பார், அப்படித்தான் இருப்பார். அந்த ஆப்பிள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறதுலையே நிச்சயமாக ஏற்பே இல்லை எனக்கு. ஓகே சார், விஜய் ஒரு தனிநபராக கூட தேர்தலில் நிற்கலைன்னா தாவேக்கா எப்படி சார் முதல்வர் வேட்பாளர்? அதுதான் முதல்வர் வேட்பாளர் அவர் தான் முதல்வர் வேட்பாளர். அவர் தான் மாப்பிள்ளை போட்டு சட்டை வந்து எங்களுங்கிற மாதிரி தான் கதை பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, நீ அதனால தான் நீ மக்கள் முதல்வர் வேட்பாளர் கேம்பெயின் ஆரம்பிச்சதுக்கான முதல் காரணமே அதுதான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ தொகுதிகள் இது செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காமன்லேயே வந்து ஸ்பெஷலாக வேலை பார்த்துருப்பாங்களா இல்லையா? இப்போ வந்து
முதலமைச்சர் ஸ்டாலின் குளத்தூர் தொகுதியில் ஏதாவது வேலை நடந்துகிட்டே இருக்கும். எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி வேலை நடந்துகிட்டே இருக்கும். ஆமாம். இப்போ சீமான் காரைக்குடியில் நிற்க போகிறாரா, சீமானுக்கு வேலை நடக்கும், தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி எந்த வேலைகளுமே திருச்சி கிழக்குலையோ இல்லை பெரம்பலூர் நடக்கவே இல்லையே. இப்போ இந்த பாபுன்னு ஒருத்தரை சேர்த்தாங்க, அவர் இப்போ தான் வந்தார். செயல்வர்கள் கூட்டம் எல்லா இடத்துலையும் போடுறாங்க. அது மாதிரி ஒரு கூட்டம் தானே தவிர, இன்னும் சொல்லப்போனால் பாபுவே கூட நிற்கலாம். விஜய் இந்த தொகுதியெல்லாம் நிற்க போகிறார் அப்படிங்கிறதுக்கு எந்த வித முகாந்திரமே இல்லை நான் பார்க்குறேன். விஜய் வந்தால் தலையில் தூக்கி சுமப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக, என்டிஏவில் விஜய் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிதும் எதிர்பார்க்குற அந்த தலைவர்கள் இருக்காங்க. அதிமுகவிலையும் என்டிஏவிலையும் இருக்காங்க. விஜய் என்டிஏவுக்கு போனால் ஒரு பெரிய ஸ்வீப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க, நீங்கள் அது மாறி மாறி பேசுகிறாங்க. இப்போது செல்லூர் ராஜு ஒரு சமயம் வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னார். அப்புறம் அவரை என்னங்க எம்ஜிஆர் ஆங்கன்னு கேட்டார். இப்போ மறுபடியும் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கொடுத்த பேட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, அதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். நாங்கள் யாரும் கூட்டணி பேசலை, என்டிஏ யாரும் பேசி என்னங்க உங்கள் கற்பனா திறனுக்குலாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமான்னு சொல்லிட்டார். நயினார் நாகேந்திரன் அவரும் இல்லைன்னு சொல்கிறாரு. அந்த விஜய் கூட்டணிக்கு கூப்பிட்டு ஏஎன்எஸ் பிரசாதை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இவர் சீடர் நிர்மல்குமார்ட்ட சொல்லும் பொழுது அது சொல்லாமல் மறுத்துட்டு போகிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இவங்கெல்லாம் இதை ஒரு மாதிரி பயன்படுத்துறதுக்கு தாவைக்க முயற்சி பண்ணுது. இந்தியாவில் எங்களை கூப்பிட்றாங்கன்னு பயன்படுத்த முயற்சி பண்ணுது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இந்தியாவிற்குள் விஜயை யாரும் கூப்பிடவே இல்லை. இவங்க சொல்கிற வாதம் என்ன, விஜய் தனிச்சு நின்னால் திமுகவுடைய சிறுவன் வாக்குகளை தான் அவர் உடைக்கிறார். ரைட்டா? விஜய் என்டிஏக்குள்ளே போனால் சிறுவன் வாக்குகள் மறுபடியும் திமுக போயிடுமே. ஓகே, 13% அப்படியே வந்துருமா இல்லையா? விஜய்க்கு போகிற கிறிஸ்டியன் ஓட்ஸ் கூட என்ன எப்பா வேண்டாப்பா நம்மளாலும் சொல்லி நம்ம ஏதோ பண்ணோம், அவர் போய் பாஜக அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? விஜய் தரப்புல இருந்து பாஜக என்டிஏ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கான இல்லைங்க, அது போக மாட்டாங்க. ஜானுடைய நோக்கம் என்பது எப்படியாவது இந்தியா கூட்டணிக்குள்ள விஜய் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதா. பிற்காலத்தில் நீங்கள் அங்கேயே இப்போ இடம் இல்லைன்றப்போ விஜய் தனித்து நிற்கிறாரு. திமுக எடுத்துட்டு எதிர்காலத்தில் 2029 திமுக இருந்த இடத்துல இப்போ ஒன்றும் அவங்க என்ன யோசிப்பாங்க, ஒரு 12% வந்துருச்சா 15% வந்துருச்சா, திமுக எடுத்துட்டு நம்ம அந்த இடத்துல போய் நிற்கலாம், காங்கிரஸ்க்கு நீங்கள் 20 சீட் நிற்க, நாங்கள் 20 சீட் நிற்கிறேன், இப்படி ஒரு டீல் பேசலாம் அப்படிங்கிறது அவங்களோட எதிர்கால திட்டமாக இருக்குது. அது அப்படி தான் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ தனியாக நிற்கிறாங்க அப்படின்னா விஜயோட இம்பாக்ட் எவ்வளோவா இருக்கும்? என்னுடைய கணிப்பு 8-10 %ங்க, அவ்வளோதான். இது ஏன் சில பேர் 15 வரைக்கும் கொடுக்குறாங்க, இது குறையும் நான் நினைக்கிறேன். அந்த 15 கன்வெர்ட் ஆகுது, ஒரு சீட் கூட கன்வெர்ட் ஆகுது, ஒரு சீட் கூட கன்வெர்ட். தனி நபராக விஜய் கூட ஜெயிக்க மாட்டாங்க, நின்னாலும் ஜெயிக்க மாட்டார். நான் சொல்கிறேன், நீங்கள் அதாவது நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிற உதாரணத்தை சொல்கிறீங்க. திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லையும் நிற்கிறாருங்க, திமுக கடுமையாக வேலை செய்வாங்கன்னு நான் சொல்கிறேன். தொகுதி மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, வேற எங்கேயோ போயிடும், எல்லாருக்கும் காசு எங்கேயோ போயிடும், அதுதான் நடக்கும். பட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் முறியடிச்சிட்டு விஜய் ஜெயிப்பார். அது இல்லை, ஸ்டார் கேண்டிடேட்டாக இருந்தால் கூட அதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. நீங்கள் கடுமையாக வேலை செய்வாங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த குடும்பத்துக்குள்ள வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். உதயநிதி ஸ்டாலின் நிச்சயமாக விஜய் தோற்கடிக்க தான் நினைப்பார். ஏன்னா அவர் பல நேரங்களில் விஜய் அகேன்ஸ்ட் உதயநிதி எதிர்காலத்தில் போலாங்கிறது ஒரு பார்வையாக இருக்கிறது. ஓகே, அப்படி இருக்கும் பொழுது முதல் தேர்தலில் விஜய் வென்றார் என்றால் விஜயகாந்த் மாதிரி எலிவேட் ஆகி வருவார். அதனால் வேண்டாம், ஒரு தோற்கடிக்கும் தான் சொல்லுவாங்க. அந்த அசைன்மெண்ட் தான் கொடுப்பாங்க. நீங்கள் செங்கோட்டையனை தவிர யாராவது டெபாசிட் வாங்குவாங்களே கஷ்டம் நான் பார்க்குறேன். வேட்பாளர்கள் யார் என்ற கேள்வி வரும்பொழுது ஒரு இவர் தான் வேட்பாளரா, ஏன் வேறு ஆளே கிடைக்கல அவங்களுக்கு, இப்படிலாம் சில பேச்சுக்கள்லாம் வரும். இன்னொன்று, இந்த தேர்தல் என்பது தீவிரமாக மாறும் பொழுது மக்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த 3 கார்னர் கான்டெஸ்ட் 4 கார்னர் கான்டெஸ்ட் நம்ம பேசுவோம், அவங்கள பார்த்தீங்கன்னா 2 கார்னர் கான்டெஸ்ட் தான். இது திமுகவிற்கும் யாருக்குமான போட்டி. ஒருவேளை அவங்க தாவேக்க பல பேர் நம்புகிறாங்கன்னா அந்த இடத்துல அதிமுக வீழும். ஆனால் இதில் அதிமுக இன்றைக்கும் இருக்கிற கட்டமைப்பு பலம், அவங்களால கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பூத் நிர்வாகிகள் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிற காரணத்தினால இந்த களம் ரொம்ப க்ளோஸாக போகும்போது திமுக அகேன்ஸ்ட் அதிமுகன்னு போகும். அந்த நேரத்தில் மக்களை யோசிப்பாங்க, விஜய்க்கு போடுற ஓட்டு வேஸ்ட் ஓட்டு, அது செல்லாத ஓட்டு, நம்ம இந்த 2 பேரில் யாருங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. ஓகே, அதனால் இது 2 பேரில் யாருக்கு நிற்கும் நான் பார்க்குறேன். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார்.